ஒரு சிம்பிள் கொஸ்டின். நீங்க ஒரு புதிய இடத்திற்கு ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா கூகுள் மேப்பை ஓபன் பண்ணி டெஸ்டினேஷனை செட் பண்ணாம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பெட்ரோல் பர்ன் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், கடைசியில் எரிச்சல் மட்டும்தான் மிஞ்சும். இப்போ பல பேரோட வாழ்க்கையும் எக்ஸாக்டா இப்படி தான் போகுது. காலையில் அலாரம் அடிக்குது, எழுந்தோம், குளிச்சோம், காலேஜுக்கோ வேலைக்கோ போறோம், வேலை நடக்குது, நாள் ஓடுது, மாலையில் டயர்டாகி வீட்டுக்கு வர்றோம், சாப்பிட்றோம், கொஞ்சம் ஸ்க்ரோலிங், யூடியூப்ல வீடியோ பார்க்குறோம், மறுபடியும் தூங்க செல்கிறோம். அன்றைய நாள் முடிவில் கன்ஃபியூஷன், கம்பேரிஷன், விரக்தி தான் மிஞ்சுகிறது. நெக்ஸ்ட் டே சேம் ரொட்டீன். வாழ்க்கையில் நான் எங்கு போறேன் என்ற கேள்விக்கு ஆன்சர் இல்லைன்னா ஜிபிஎஸ் செட் பண்ணாத பைக் மாதிரி தான். நேரம் தான் நகரும், மற்ற எதுவும் நகராது. எபிசோட் 1ல் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எபிசோட் 2ல் உங்க பேஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. எபிசோட் 3ல் உங்க ஸ்ட்ரென்த் மற்றும் வீக்னஸை கண்டுபிடிச்சிங்க. எல்லா பதிலும் கண்டுபிடிச்ச பிறகும் லைஃப் மூவ் ஆகல. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சாலும் டைரக்ஷன் இல்லைன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பெட்ரோல் ஃபுல், ஆனா டெஸ்டினேஷன் செட் பண்ணல. அதுபோல லைஃப் டைரக்ஷன்னா டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி. லாங் டர்ம் மேப் தேவையில்லைங்க, நெக்ஸ்ட் டர்ன் போதும். ஸ்டேஷன்ல நிற்கும்போது 10 ட்ரெயின் வரலாம், எல்லாத்துலேயும் ஏறினா எங்கேயும் போக முடியாது. லைஃபும் அதே மாதிரி தான். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ட்ரை பண்ணாதீங்க, எல்லா ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணினா எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால் எபிசோடு 3ல் சொன்னோம் இல்லையா, ஈஸியாக வர்றது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். அதனை தான் லேர்ன் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். பல பேர் கேட்கிற கேள்வி, இதில் மணி இருக்கா? அது ராங் கொஸ்டின். கரெக்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த வேலையை நான் 1 இயர் கண்டினியூவாக தொடர்ந்து செய்தால் என்ஜாய்மெண்ட் கிடைக்குமா? எஸ் என்றால் மணி கண்டிப்பாக வரும். அதனால் டைரக்ஷன் பணத்தை சம்பாதிக்க மட்டுமில்லை, அந்த ப்ராசஸ்ல சந்தோஷமும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கணும். அதனால் உங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுங்கள், கடுமையாக உழைத்து கொண்டே இருங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பர்ஃபெக்ட் வரும் வரை வெயிட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணால்தான் கிளாரிட்டி வரும். பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா டவுட் தான் மிஞ்சும். அதனால் சிம்பிளா உங்க டைரக்ஷனை கண்டுபிடிக்க இந்த 3 கேள்விகளுக்கு விடை எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 1, எனக்கு சுலபமாக வருவது எது? கொஸ்டின் நம்பர் 2, நான் இம்ப்ரூவ் பண்ண நினைப்பது என்ன? கொஸ்டின் நம்பர் 3, நெக்ஸ்ட் 6 மந்த்தில் நான் கவனம் செலுத்த போற ஒன்று எது? இந்த 3 கேள்விகளுக்கும் கிடைக்கும் விடைதான் உங்களுடைய டைரக்ஷன். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சுலபமாக வர்றது கண்டென்ட் கிரியேஷன் வச்சுக்கலாம். அப்போ இந்த 3 கொஸ்டின்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? முதல் கொஸ்டின், எனக்கு சுலபமாக வர்றது கண்டென்ட் கிரியேஷன். மக்களுக்கு புரியும்படி சாதாரண விஷயத்தை எளிமையாக சொல்ல முடியும். செகண்ட் கொஸ்டின், நான் இம்ப்ரூவ் பண்ண நினைப்பது கேமரா முன்னாடி இன்னும் தெளிவாக பேசணும், ஒவ்வொரு வீடியோவிலும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். தேர்ட் கொஸ்டின், அடுத்த 6 மாத காலம் கவனம் செலுத்த போற ஒன்று. இதற்கு பதில் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 2 வீடியோ அப்லோட் பண்ணணும். பர்ஃபெக்டை தேடாம உண்மையா பேசுவது, மக்களுக்கு வேல்யூ கொடுக்குற கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவது. பெரிய திட்டம் வேண்டாம், இந்த 3 கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் போதும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் திசை. அவ்வளவுதான். பர்ஃபெக்ட் மேப் தேவையில்லை, டைரக்ஷன் இருந்தா போதும். எல்லாரும் உழைக்கிறாங்க, ஆனா டைரக்ஷன் தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறாங்க. வாழ்க்கை திசை பெரிய கனவு இல்லை, நாள்தோறும் நாம் என்ன செய்கிறோம் அதுதான் திசை. அதை 6 மாதம் நினைச்சு பாருங்க, மனசுக்கு லேசா இருந்தா அதுதான் சரியான திசை. இப்போ உங்களுக்கு டைரக்ஷன் டிசைட் ஆயிடுச்சு. ஆனா ரியல் ப்ராப்ளம் என்னன்னா, அடுத்த நாள் காலை அலாரம் அடிக்குது, மைண்ட் சொல்லுது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம். பழைய பழக்கங்கள் இழுக்குது, மைண்ட் ஓல்ட் ஹேபிட்ஸுக்கு போகுது. திசை தெரிந்தாலும் அந்த திசையில் முன்னேற மனம் தடுக்குது. இதற்குத்தான் அடுத்த எபிசோட் மிகவும் முக்கியமானது.
எபிசோட் 5 உங்க பிரெயினை ரீசெட் பண்ணும் டெய்லி ஹேபிட்ஸ். வாழ்க்கையில தாமதமா தொடங்குறது பிரச்சனை இல்லை, திசை தெரியாம நடக்கிறது தான் பிரச்சனை.